டிட்வா புயல் காரணமாக பழவேற்காட்டில் வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அங்கிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். டிட்வா புயலின் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு மேலாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடலோர பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்திருக்கக்கூடிய பழவேற்காடு பகுதி. இந்த பழவேற்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா கோரக்குப்பம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், மீனவ கிராமங்களானது இருக்கின்றது. தொடர்ந்து இந்த 2 தினங்களாக புயல் எச்சரிக்கையின் காரணமாக கடல் கொந்தளிப்பானது காட்சியளிக்கிறது. அதாவது வழக்கமாக இந்த பகுதியில் கடல் கொந்தளிப்பானது மிகவும் குறைவாக காணப்படும். தற்போது இந்த புயலின் காரணமாக கடல் கொந்தளிப்பு அதிக அளவில் காணப்படுகிறது. சுமார் 5லிருந்து 6 அடி உயரத்திற்கு தற்போது கடல் அலைகள் எழும்பி வருவதால் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலில் செல்லாமல் இருக்காங்க. மேலும் இங்கே நம்முடைய மீனவர் ஒருத்தருக்காக இப்போ இங்கே கடலுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் போகாமல் இருக்கு? எப்படி இருக்குது புயலோட தாக்கம்? இங்கே 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு கடலுக்கு போகாமல் இருந்து. புயலோட தாக்கம்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் கரையை கடக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கரையை கடக்கலையாம். புயல் கடல் மேலேயே அந்த அழுத்தம் குறைஞ்சிடுதுன்னு சொன்னாங்க. 10 நாளுக்கு மேலே பாதிக்கப்பட்டுக்கிறாங்க எங்கள் மீனவ மக்கள். இன்னும் எந்த அதிகாரியும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ 10 நாட்களாக மீனவர் நீங்கள் கடலுக்கு போகலன்றீங்க. இப்போ உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு என்ன? இப்போ சாப்பாட்டுக்கே எங்களுக்கு கஷ்டம்தான். நாங்கள் டெய்லியும் தொழிலுக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இதுவும் தேவைப்படும். ஆனால் இப்போது 10 நாள் வேலைக்கே போகாமல் மீன் பிடிக்க எதுக்கும் போகிறதில்ல. அந்த நடவடிக்கை அதிகாரிங்க தான் எடுக்கணும். அது நிச்சயமாக. அதாவது இங்கே இருக்க இப்போ திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் இருக்கிற கோரக்குப்பம் உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்காங்க. இங்கே சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்லாமல் 2 நாட்களுக்கு மேலாக வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையானது காணப்படுகிறது. மேலும் 10,000த்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய படகுகளை மீனவ மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் காலை முதலிருந்து மழை சற்று குறைந்திருந்தாலும் காற்றின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போன்று கடல் சீற்றமும் அதிக அளவில் காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த கடல் அருகே யாரும் செல்லக்கூடாது என காவல்துறை தரப்பில் அறிவுரைகளை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதிக்குள் மக்கள் யாரும் வராத வண்ணம் காவல்துறை தடுப்புகளை அமைத்தும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.